ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துடன் இந்த ஊராட்சி மன்றத்துடைய அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி, அதே போல வள்ளிக்கும்மி போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். அதே போல இது முடிஞ்சு நலத்திட்ட உதவிகள் என்று பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து நடத்தியிருக்கிறார். அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஊராட்சி மன்றத்தை கட்டும்போது தான் ஜெயராமனுக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஆட்சியில் தான் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, அம்மா இருக்கும்போதும், எடப்பாடி இருக்கும் அதிகமான தமிழ்நாடு முழுவதும் 12,525 ஊராட்சிகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதும். இந்த ஊராட்சிகளுக்கெல்லாம் அதிகமான கட்டணம் கட்டி கொடுத்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 385 யூனியன் இருந்தது, அதுக்கும் அதிகமான கட்டி கொடுத்தோம். கடைசியில் 388 யூனியன் அம்மாச்சு, 2 யூனியன் பிரித்தாங்க, 2 யூனியன் பிரித்தாங்க. ஆகவே அதிகமான கட்டணம் கட்டி தந்தது அம்மாவுடைய அரசு, அம்மா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் தான். அந்த வகையில் இன்னைக்கு இந்த கட்டடத்தை நானும் அண்ணன் ஜெயராமன் அவர்களும் திறந்து வச்சது. இது ஒரு கட்டடம். ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலமாக தான் இருப்பார். எப்பவுமே அதிகமாக சுயநலமாக இருக்கும். எப்படின்னா எந்த திட்டம் வந்தாலும் இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி காரில் நான் எடப்பாடியார் ஏறிட்டோம்னா யாரையுமே பேச விட மாட்டார். முழுமையா பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு அது வேணும், இந்த ரோடு வேணும், அந்த ரோடு வேணும், காலேஜ் வேணும், இப்படியே வரிசையாக கேட்டே வருவார். அதுக்கப்புறம் சரி முடிச்சிட்டாருன்னு பார்த்தா, அருண்குமார் ஆரம்பிச்சார் பார்த்தா, அதுக்கப்புறம் தென்னை விவசாயிகள் ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் முடிச்சாரு பார்த்தா என்ன பண்ணுவாரு, ஆனமலை நல்லா ஆரம்பிச்சிருவார். இது வரணும் எனக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்காக இன்னைக்கு அம்மா அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு எடப்பாடி அவர்களும் அம்மா தந்திருக்கிறாங்க. அது கடைசியா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்சியை தேர்தலுக்கு முன்னால், 20 தேர்தலுக்கு முன்னால் வந்தார். எங்க ஊர்ல விடுபட்ட கிராமங்களுக்கெல்லாம் தண்ணி கண்டிப்பா வேண்டும் சொன்னார். இல்லைன்னா ஃபர்ஸ்டே நிறைய மாவட்டத்தில் நிறைய ஊர்களெல்லாம் சீனியாரிட்டி இருக்குது, இது இப்போ பண்ண முடியாது, அதெல்லாம் தெரியாதுங்க, கண்டிப்பா பண்ணியாங்கன்னு சொல்லி போட்டு எடப்பாடியார்ட்ட பேசி நேரம் உட்காந்து கண்டிப்பா வேண்டும் சொல்லி கடைசி 75 கோடி ரூபாய் இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு கடைசியா வாங்கினார். கொண்டு திட்டம். அதே போல அந்த கல்லூரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லூரி சாதாரண நினைக்கக்கூடாது. எடப்பாடியார் அவர்கள் 6 புதிய கல்லூரி கொடுத்தார். அதுக்கு இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு ஒரு கல்லூரி விடாம வாங்கிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 9.10 கோடியில் அந்த அற்புதமான கட்டடம். 2,000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. பிரைவேட் காலேஜ் போனா 30,000 ரூபாய் ஃபீஸ், 2,000 ரூபாய் ஃபீஸ்ல ஏழைகள் படிக்கிறாங்க. அற்புதமான கல்லூரி. இன்னும் பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, கிராமங்கள் எல்லாம் அதிகமான மருத்துவமனை, மேம்பாடு, 30 படுக்கை மேம்பாடு, நீ சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சாலைகள், இன்னைக்கு வட்டச்சாலைகள், நிறைய ரோடுக. அதே போல தென்னை விவசாயிகளுக்கு அதிகமான நிவாரணம் எடப்பாடி கொடுத்து அம்மா கிடைச்சது. அதே போல தடுப்பணைகள், சொல்லிட்டே போலாம். அவ்வளவு திட்டங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் மேல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு எடுத்துங்க, எல்லா ரோடும் நம்ம தான் கட்டியிருக்கிறோம். அதிகமான பாலம் கட்டியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பொள்ளாச்சி தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை அம்மாவுடைய அரசு, அம்மா அவர்களும் எடப்பாடியாரும் கொடுத்திருக்காங்க. யாரும் மறுக்க முடியுமா? யாரும் மறுக்கவே முடியாது. சரி, நாங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். பொள்ளாச்சிக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாதனைகள் இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். அவர் அப்படியே மைண்ட்லெஸ்மா அடுத்து சொல்ல வருவார், இதெல்லாம் சொல்லுங்கன்ட்டு. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இத்தனை திட்டங்கள் கொடுத்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். எங்கேயுமே மண் ரோடுல அவ்வளவு ரோடுல போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே பண்ணிருக்கோம். அதிகமான பசுமை வீடுகள் கொடுத்துருக்கோம். இப்ப வீடே வர்றதில்ல திமுக ஆட்சியில். சரி, நாங்க இவ்வளவு பண்ணிருக்கிறோம். திமுக ஆட்சி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு திட்டம் இந்த பொள்ளாச்சி தொகுதி சொல்லுங்க, ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு. 3 வருஷத்தை முடிச்சுட்டாங்க. இந்த ஆட்சி நீங்க இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 வருஷத்தை முடிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய திட்டங்கள் நிறுத்திருக்காங்க. அதான் மேற்கு புறவழிச்சாலை நிறைய திட்டங்கள் நம்ம நிதி ஒதுக்கீடு நிறுத்திருக்காங்க. நிதி ஒதுக்கி இடம் எடுத்தது இது அடிக்கடி பேசுவாங்க, நல்ல மைண்ட் ஞாபகம் இருக்குது. அண்ணா பேசி எடப்பாடி பேசி, அதாவது நிதி ஒதுக்கி அந்த அப்ரூவல் ஆனதையும் கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் பல முறை கேட்டார், இதுக்காக பெரிய போராட்டம் நடத்திட்டாரு அங்க சட்டமன்றத்தில். என்னன்னா இந்த மக்களுக்காக எதிர்கட்சியா இருந்தாலும் கூட இது வர வேண்டும் என்று கவன தீர்மானம் அவர் கொண்டு எங்க எல்லாத்தையும் எடப்பாடியை நாங்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கி இது கண்டிப்பா வேணும் சொல்லி போட்டு பல முறை பேசியிருக்காரு. ஆகவே இந்த ஆட்சி நம்ம செஞ்ச திட்டங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் நிறுத்திருக்காங்க. புதுசா திட்டம் கொண்டு வராட்டி பரவாயில்ல.
செஞ்ச திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்கள், நிதி ஒதுக்கிற திட்டங்கள் கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, பாதி செய்து. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் முடிச்சிட்டாங்க. 3 வருஷங்கிறது சாதாரணம் இல்ல. ஒரு ஆட்சி வந்து பல வாக்குறுதி கொடுத்து 520 வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு 3 வருஷம் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த பஞ்சாயத்துடைய தலைவரை சொன்னா, நம்ம ரமேஷ் இந்திராணி ரமேஷ் சொன்னா எல்லாம் கைதட்டுறீங்க, நல்லது பண்றதுக்காண்டி நீங்க வரவேற்கிறீங்க. எதுவுமே பண்ணாம இருந்த எப்படி, எதுவுமே பண்ணாம இருக்கு இன்னைக்கு இந்த ஆட்சி. எதுவுமே அவங்க நிதி வச்சு எல்லாம் பண்றாங்க. நம்ம யூனியன் சேர்மன் நல்லா பண்றாங்க, எம்எல்ஏ நல்லா பண்றாங்க. அது இல்ல. இன்னைக்கு யாரு வந்து நிதி ஒதுக்கணும், யார் திட்டங்களை கொண்டு வரணும், ஆட்சியாளர்கள். எவ்வளவு திட்டங்களை வந்து நான் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பரப்புரையில் 25 வாக்குறுதி இல்லை, 545 வாக்குறுதி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. எல்லா குடும்ப தலைவர்களும் சொன்னாங்கல்ல. கடைசியில் பார்த்தா 2 வருஷமா கொடுக்கல. கடைசியில் எடப்பாடியார் ஜெயராமனுக்கு தெரியும், கவன தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் போராடி ரகலை பண்ணி சொன்னீங்க, ஏன் செய்யல, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணதுக்கு அப்புறம் சரி நாங்க கணக்கெடுக்கிறோம், தகுதி உள்ளவங்கள கணக்கெடுக்கிறேன்னு சொல்லி போட்டு தேர்தல் நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கன்னு சொல்லிட்டு தகுதி உண்டு ஒரு பாதி பேத்து கொடுத்தாங்க. அந்த பாதி பேத்து கொடுக்கறது யார் வீட்டில இருந்து கொடுக்குறாங்க, திமுக வீட்டில இருந்து கொடுக்குறாங்களா? உங்க வரி பணம். மின் கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, பஸ் எவ்வளவு கட்டி, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? நீங்க கட்டக்கூடிய அந்த வரி பணம் உங்களுக்கே கொடுக்கறதுக்கு பாதி பேத்து கொடுக்குறாங்க. யாரு வீட்டுல இருந்து கொடுக்க. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது முழுமையா கொடுக்கல. எடப்பாடியார் பொங்கல் நேரத்தில் கொடுத்தார், பொங்கல் பரிசு கொடுத்தாருல, இருக்கும்போது 2500 ரூபாய் கொடுத்தாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தாரா? ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு எந்த திட்டங்களும் செய்யவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அற்புதமான ஆட்சி நடத்தவர் புரட்சித்துறை அம்மா அவர். அதுக்கு முன்னால் இந்த ஆட்சியை, இந்த கட்சியை துவங்கிய புரட்சித்துறை எம்ஜிஆர் அவர்கள். அற்புதமான திட்டங்கள். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் எடப்பாடி வந்தா தான் முழுமையா கொடுக்கறவங்களும் கொடுப்பாரு, கொடுக்காம கொடுப்பாரு, இன்னும் கூடுதலா கொடுப்பார். ஆமா, எப்படி 2500 ரூபாய் எடப்பாடி கொடுத்தாரமா வந்ததா? ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ரேஷன் கார்டு 2500 ரூபாய் எடப்பாடி கொடுத்து வந்தல. ஆமா, அதே போல ஆமா ஓஏபி நம்ம கொடுத்தது நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. இதான் நிலை. இதெல்லாம் மாறும் கண்டிப்பாக. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரு, மகளிர் எல்லாம் எவ்வளவு கொந்தளிப்பு இருக்காங்க. அதான் எல்லாத்துக்கும் கொடுக்கறது அவங்க வாக்குறுதி. வாக்குறுதி யாருக்கு? குடும்ப தலைவர்கள் எல்லாத்துக்கும். ஆனா இன்னைக்கு குடும்ப தலைவர் மாதிரி தாய்மார்கள் ஏமாத்தினா அது என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஆகவே இந்த நிலை மாறும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று சொல்லி அதுக்கு எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தொகுதியில ஒரு திட்டங்கள் கூட கொண்டு வரல. அதே போல அதான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன், கேளுங்க சொல்றத. அம்பரமலை தண்ணி வருதா? பஸ்ட் அம்பர் தண்ணி வர்றதில்ல. இப்படி வந்து இதை கஷ்டப்பட்டு கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தோம், வர்றதில்ல. ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு மக்கள் எப்படி இருக்காங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய கஷ்டத்தை பற்றி புரியாத ஆட்சியாக இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சி இருக்கு. 3 வருஷத்துல எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மக்களுக்கு மிக சிரமத்தை கொடுத்திருக்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை கொடுத்தாங்க, எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு விலை இல்லாத அரிசி, மிக்சி ஃபேன் கிரைண்டர், அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம் என்ற அற்புதமான திட்டங்களை எல்லாம் கொடுத்தவர் புரட்சித்துறை அம்மா அவர்கள். இன்னும் கறவை மாடுகள், விலையில்லாத ஆடுகள், அம்மா இருசக்கர வாகனம், லேப்டாப் கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு காலணியிலிருந்து மடிக்கணிகள், இப்படி சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிறுத்திட்டு தான் இந்த பாதி பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அம்மா கூட தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க, இத்தனை திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இத்தனை திட்டத்தை நிறுத்திட்டு இன்றைக்கு அந்த பாதி பேருக்கு கொடுக்குறாங்க. ஆகவே தாலிக்கு தங்க வந்து புரட்சித்துறை அம்மா எது கொடுத்தாங்க? ஒவ்வொரு பெண்களும், என்னுடைய பெண்கள் அந்த குழந்தைகளுக்கு திருமணமாக இருக்கு 4 கிராம் கொடுத்தாங்க, அப்புறம் 8 கிராம் கொடுத்தாங்க.
அதுக்கு பின்னால் இந்த ஆட்சி நிறுத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, எடப்பாடியார் மீண்டும் அம்மா மறைந்த பின்னால் முதலமைச்சராக வந்தார். அப்ப சொன்னாங்க, ஒரு விவசாயி கிராமத்தில் பிறந்தவர், இந்த மாதிரி கிராமத்தில் பிறந்து ஒரு கிளர்ச்சியாளர் இருந்தவர் தான் அவர், இவர் எப்படி நாட்டை ஆள முடியுமா அப்படின்னாங்க. ஆனா ஒரு விவசாயி கிராமத்தில் பிறந்தவர் அற்புதமாக நாட்டை வழிநடத்தி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தார். நினைச்சு பார்க்க முடியுமா? திமுக இன்னும் நீட் ஏமாத்திட்டு இருக்காங்க. பிராக்டிகலா பார்த்தார். 7.5% இடஒதுக்கீடு. நீங்க 600க்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும். எடப்பாடியார் தான் காரணம். ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அது மட்டும் இல்ல, குடிமராமத்து திட்டம், அதே போல அம்மா மினி கிளினிக், இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனால் இது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எடப்பாடி நிதி ஒதுக்கீடு தான். இவங்க எதுவுமே செய்யல. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட உரிமைகள் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. புரட்சித்துறை அம்மா இருக்கும்போது ஒரு சிங்கள தலைவியாக தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தார்கள். முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவியாக புரட்சித்துறை அம்மா இருந்தாங்க. இன்னைக்கு காவிரி நீர் பிரச்சனை கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காரு. மிகப்பெரிய கூட்டம், விவசாயிகளும் பொதுமக்களும் அங்க தஞ்சாவூர்ல மேகதாது அணை கட்டக்கூடிய நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அதுக்கு வழிவகுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், காவிரி மேலாண்மை வாரியம் அதுக்கு என்ன அதிகாரமோ அதை விட்டு இதை போய் கரெக்டா கூட்டத்தை அட்டன் பண்ணாம அதை இப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. எடப்பாடியா இருக்கும்போது அம்மா இருக்கும்போது நீதிமன்றம் சொல்லி கஷ்டப்பட்டு இந்த வாரியம் அமைச்சோம். அதுக்குரிய அதிகாரம் என்ன? அதிகாரம் எடப்பாடி நல்லா பேட்டி கொடுத்தார். இந்த அதிகாரம் என்னன்னு பார்த்து அந்த நேரத்தில் நம்மளை மீறி எந்த தீர்மானம் கொண்டாலும் வெளிநடப்பு பண்ணியிருக்கணும். அது எடப்பாடியார் தெளிவாக பேட்டி சொன்னார். ஆகவே நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுக்குறாங்க. சிந்தித்து பாருங்க, எப்படி தென்னை விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கவில்லையோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ரேஷன்ல கொடுத்தா விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும், கூலி தொழிலாளர்கள் நல்லா இருக்கலாம். அதாவது விவசாயிகள் தான் முக்கியம், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதே போல ஆனமலையார் நல்லா திட்டம், பொள்ளாச்சி நாங்கெல்லாம் நேரடியாக எடப்பாடியில் வந்தார் கேரளாக்கு. அது கமிட்டி போடப்பட்டது, அதை அப்படியே விட்டாங்க, அதுக்கு ஃபாலோ பண்ணல. ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்த அளவுக்கு மக்கள் விரோத ஆட்சியாக நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க ஒரு எம்பி இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? 5 வருஷம் ஜெயிச்சு நிறைய அக்கா மாருக்கு தங்கச்சி மாதிரி கேள்வி கேட்கறீங்கல்ல. இப்ப இங்க எம்எல்ஏ வந்தா கேள்வி கேட்கறீங்க, பஞ்சாயத்து தலைவர் கேள்வி கேட்கறீங்க, சேர்மன் கேள்வி கேட்கறீங்க. எம்பி பாத்துருக்கீங்களா 5 வருஷம் ஜெயிச்சு? 5 வருஷம். இப்ப என்ன சொல்றாரு மு.க. ஸ்டாலின்? 40 திமுக ஜெயிக்கும், 40 எம்பி ஜெயிக்கிறார். 38 எம்பி ஜெயிச்சு சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல. ஒண்ணுமே எல்லாம் தண்டமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுத்துறாங்க. 37 எம்பிகள் இருந்தாங்க 2014 அம்மா ஜெயிக்க வச்சாங்க. எல்லாம் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அடிமைன்னு சொல்லி போட்டு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கும்போதுதான், எடப்பாடியார் இருக்கும்போது 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிறது நம்முடைய எம்பிகள், அதிமுக எம்பிகள். அதனாலதான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சது. ஆனா இன்னைக்கு 38 பேர் இருக்காங்க. நீட் நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. அங்க எங்க பண்ணணும்? அதையே இங்க பண்ணணும். ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியதானே. ஆகவே 38 எம்பிகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்டமா இருக்காங்க. 40 எம்பி ஜெயிக்கும் சொல்றாரு. இங்க ஜெயிச்சு எம்பி காணோம், யாரையும் காணோம். ஆகவே நம்ம எம்பி மகேந்திர ஜெயிச்சு அப்படின்னு தெரியும். இந்த பொள்ளாச்சி ரோடு வந்தது, தேவையான நிதி வந்தது, எல்லா பக்கம் வந்தாரு. அடுக்குமாடி வீடுகள், பசுமை வீடுகள், பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் எல்லாம் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கே ஆள் இல்லை. ஆகவே நீங்கள் தேர்தல் வந்துருச்சு. சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆட்சி இருக்கிறான்னு சொல்லி, எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் என்று சொல்லி. மாட்டுக்கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. திமுக திரும்ப வருவாங்க, டிசன் போய் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. ஆகவே எடப்பாடியார் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு, சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். திமுக செய்யாத திட்டங்களை இந்த ஊராட்சிக்கும், இந்த ஒன்றியத்துக்கும், இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கும், கோவை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க என்று கேட்டு, சிறப்பான முறையிலே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த ஒன்றிய கழகத்துக்கும், இந்த ஊராட்சி கழகம் சந்திராபுரத்துக்கும், இந்த பஞ்சாயத்து தலைவர் இந்திரா ரமேஷ் அவர்களுக்கும், அதே போல செந்தில் அவர்களுக்கும், அருமையன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வகுப்பு படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.